ஓகே. குட் ஈவினிங். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இன்னைக்கு பார்க்க போற விஷயம் சரியா? இன்னைக்கு நாங்க 4 ப்ராடக்ட் எபெக்ஸோரால இருக்கிற 4 ப்ராடக்ட்ஸ பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ரிஷி ஆயில், ஒன்டெரா சோப், நட்கிராஸ் சப்ளிமெண்ட், லைகோரைஸ் கிரீம் சரியா? அப்ப இத வந்து எங்களோட எபெக்ஸோரா டீம்ல ஒர்க் பண்ற 4 லீடர்ஸ் வந்து அவங்களோட அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுன்ற ரீதியில அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க சரியா? உண்மையிலே வந்து எங்களோட எபெக்ஸோரா பிசினஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது எங்களுக்கு முக்கியம். இதுல வந்து நீங்க நியூ மெம்பர்ஸ் இருக்கலாம் சரியா? இது வரைக்கும் ஆர்டர்ஸ் போடாத நியூ மெம்பர்ஸ் இருக்கலாம், அல்லது நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் போட்ட ஆக்கள் இருக்கலாம். 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் போட்ட மாதிரியான நபர்கள் இருக்கலாம், அல்லது 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, அடுத்தடுத்த ஷாப்புகளை நீங்க ஆக்டிவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கலாம் சரியா? அல்லது ஆல்ரெடி ஆர்டர்ஸ்கள் கம்ப்ளீட் பண்ணாக்கள் கூட உங்களுக்கு டீமை நீங்கள் கைட் பண்ணுறதுக்கு சரி, உங்களோட டீமை நீங்கள் சரியான முறையில் அடுத்தடுத்த டீமை உங்களோட கைட் பண்ணுறதுக்குமே வந்து எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது இங்கே சரியான முக்கியம். ஏன்னா நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் சரியான முறையில் உண்மையாக சொல்லி நேர்மையாக நாங்கள் உண்மையை சொல்லி ஒரு ப்ராடக்ட்ஸை சரியான முறையில் செய்வோமா இருந்தால் எங்களுக்கு உண்மைக்குமே அந்த பிஸ்னஸை வந்து நீண்ட காலத்துக்கு செய்துட்டு போகலாம் சரியா? அதோட அந்த கஸ்டமரையுமே ஒரு ரெகுலர் கஸ்டமராக மாற்றலாம். எப்போ ரெகுலர் கஸ்டமராக மாற்றலாம்? ப்ராடக்டை அவங்களுக்கு சரியான முறையில் தகவல்களை கொடுத்து செய்யும் போதும். அதுவே எங்களுக்கு எப்படியாவது சேல்ஸ் நடந்தா போதும், எப்படியாவது பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு உள்ள பொய்யெல்லாம் சொல்லி அந்த ப்ராடக்ட் அவங்களோட தலையில கட்டி போட்டு நாங்க சாமான வித்துட்டோம் என்ற ஒரு ஒரு அந்த மாதிரியான நோக்கத்தோட நாங்க வேலை செய்யறோம்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆர்டர் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு கண்டினியூ அந்த கஸ்டமர்ஸ்ட இருந்து ஆர்டர்ஸ் வராது சரியா? அதனால ஒரு ப்ராடக்டை நாங்க சரியா லேர்ன் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு நாங்க சரியான தகவல்களோட யூசிங் மெத்தட் சரியா சொல்லி நாங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒன்று அவங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரெகுலர் கஸ்டமரா மாறுவாங்க. அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு நல்லா ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவங்க ஒரு 4 பேருக்கு அவங்களோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நபர்களுக்கு சொல்லும் போது எங்களுக்கு என்னது இன்னுமே உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட சரியா? அப்ப அந்த வகையில ப்ராடக்ட்ஸ் நாலேஜ்ன்றது மிக முக்கியம். எல்லாருமே ஒரு நோட் புக் எடுத்துக்கொள்ளுங்க, நோட் புக் பென் ரெடியா வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த லீடர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த விஷயங்களை நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க சரியா? சாரி, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு வந்து அது நல்லாவே தெளிவாகும் சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க லீடர்ஸ் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? அமானியா, ரஞ்சனி, அஃப்ஷானா, மற்றது யாரு, தீனியா. 4 பேரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அமானியா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் நான் பேசுற கேக்குதா? ஓ அமானியா, கிளியர். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜூம் செஷன். கொஞ்சம் தயக்கமாக தான் நீக்குது. எனிவே எதுவும் ராங் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சு கொண்டு போகிறேன். ஓகே. ஓகே சிஸ்டர், நான் ஸ்டார்ட் பண்ணட்டா? ஓ ஸ்டார்ட் பண்ணுங்க அமானியா, ஸ்டார்ட். ஓகே, ரைட். இப்போ ஒந்தெரா சோப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்னென்னு சொன்னால் உண்மையிலுமே பர்சனலாக நான் எடுத்து யூஸ் பண்ணின, அதாவது உண்மையிலுமே நான் விரும்பி யூஸ் எபெக்ஸோரால எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் விருப்பம்தான். அப்பையும் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் எடுத்து எனக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தந்த ஒன்றுன்னு சொன்னால் இந்த ஒந்தெரா சோப் தான் சரியா? அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுப்போம்னு சொல்லி நான் வந்தேன். ஓகேயா? என்ன சொன்னால் உண்மையிலேயுமே நாங்கள் ஒரு பொருளை எடுத்து அதோட
பெனிஃபிட்ஸை நாங்கள் பர்சனலாக அடைஞ்சோம்னு சொன்னால் உண்மையிலுமே அது கஸ்டமருக்கு நாங்கள் சொல்ல போக்கல அது இன்னொன்று வாசிச்சோ இல்லாட்டி வந்து இன்னொருத்தரைங்களுக்கு சொல்லி தந்து நாங்கள் சொல்லணுன்றதுக்காகவோ வராது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் ரியலாக ஃபீல் பண்ண மாதிரி தான் நீக்கும் தனி. அந்த வகையில எனக்கு என் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து நான் போட்டு எடுத்தே தான் இந்த ஒந்தேரா சோப். சரியா, இதை பத்தி சொல்ல போனேன்னு சொன்னா உண்மையிலுமே இப்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டா தான் இந்த ஒந்தேரா சோப் வந்து இருக்குது தனி. இதை பத்தி சொல்ல போனேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதுல இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இதுல இன்கிரீடியன்ஸை பார்த்தாலே இது மெயினா எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் நீக்குது தனி. இது இன்கிரீடியன்ஸை பார்த்தோம்னு சொன்னா இதுல பாருங்க அவகாடோ ஆயில். சரியா, அவகாடோ ஆயில் வந்து இதுல சேர்க்கப்பட்டிக்குது தனி. கொஞ்சம் இருங்க. ஓகே சிஸ்டர், என்ன சொன்ன அவகாடோ ஆயில் வந்து இதுல சேர்க்கப்பட்டிக்குது. அதே மாதிரிக்கு பப்பாளி சாறு. சரியா, பப்பாளி சாறு பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே இப்ப பப்பாளின்ற போக்கல நார்மலாவே எல்லாருமே சும்மா வெட்டி நாங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுவோம். ஏன் இப்ப நாங்க வந்து அதை ஒன்றுமே இல்லாம நாங்க ஒரு ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நார்மலாவே பப்பாளி எடுத்தோன்னு சொன்னா நாங்க சாப்பிட்டுட்டு இன்னொரு பகுதியை நாங்க வெட்டி ஃபேஸ்க்கு வந்து நாங்க டிரெக்டா அப்ளை பண்ணுவோம். ஏன் அது வந்து நாங்க ஹோம் ரெமிடியா நாங்க செஞ்சு கொண்டு தான் நிக்கிறோம். அப்ப அது வந்து இதுல ஆட் பண்ண பட்டிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட் கிராஸ் பவுடர். சரியா, நட் கிராஸ்ன்னு சொல்ல போக்கல உங்களுக்கு தெரியும் கோரைக்கிழங்கு அது வந்து உங்களுக்கு அதோட பவுடர். இப்ப நட் கிராஸ் சொல்ல போக்கல உண்மையிலுமே நல்ல ஒரு அது கிருமி நாசினியா தான் தொழிற்படுது. சரியா, அதே மாதிரிக்கு கோரைக்கிழங்கு. ஓகே, அது வந்து இப்ப நார்மலாவே இப்ப இதுல பார்க்க போனீங்கன்னு சொன்னா கோரைக்கிழங்கு, அதே மாதிரி பப்பாளி சாறு, அதே மாதிரி அந்த நீல பூ அதுதான் இதுல மெயினா ஆட் பண்ண பட்டிக்குது. சரியா, அப்ப கோரைக்கிழங்கு பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா எங்கட தோல், அதாவது ஒரு நல்ல ஒரு ஜெர்ம்ஸ் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து இந்த கோரைக்கிழங்குக்கு ஈக்குது. சரியா, அப்ப அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா எங்கட தோல் எரிச்சல்கள் சொன்னா அது இல்லாம போகும். அதே மாதிரி நார்மலாவே எங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ஈக்கிற ஆட்களுக்கு வந்து இப்ப பிம்பிள்ஸ் ஈக்கிறன்னு சொல்ல போக்கல அது ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி தானே. ஏன்னு சொன்னா எங்களோட ஸ்கின்ல வர ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா தானே இந்த பிம்பிள்ஸ் வந்து ஈக்குது. அப்ப அது மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து இப்ப இந்த கோரைக்கிழங்கு சேர்த்திக்கிறதுனால எங்களோட ஸ்கின்னை வந்து அந்த தோல் எரிச்சல்ல இருந்தும் எங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற ஜெர்ம்ஸையும் குறைச்சி எங்களுக்கு ஒரு பிம்பிள்ஸையும் இல்லாமக்கிறதுக்கு ஒரு பெரிய மெயின் இன்கிரீடியன்ஸா வந்து இந்த கோரைக்கிழங்கு வந்து எங்களுக்கு தொழிற்படுது. அதே மாதிரி இப்ப பப்பாளி சாறு பாத்தீங்கன்னு சொன்னா அது உண்மையிலுமே எங்களோட ஸ்கின் க்ளோக்கு தனி, ஸ்கின் க்ளோக்கு. அதே மாதிரி எங்களுக்கு நாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால அந்த டார்க்னஸ்க்கும் கூட இல்லாம போகும். அதுக்காக வேண்டி கூட எங்களுக்கு வந்து இந்த பப்பாளி சாறை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பட்டாம்பூச்சி அதாவது எங்களுக்கு அந்த ப்ளூ என்னது ப்ளூ ஃப்ளவர், அது நீலப்பூ. அந்த நீலப்பூவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே எங்களோட ஸ்கின் க்ளோக்கும். சிஸ்டர் நான் பேசுறது கேக்குது தானே? நான் பேசுறது கேக்குதா? மேம் கிளியர் கிளியர். ஓகே ரைட். அப்ப அந்த நீலப்பூ வந்து நார்மலாவே ஸ்கின் க்ளோக்காக வேண்டி நார்மலாவே நீர்ல போட்டு சிலாக்கள் வந்து தண்ணியில போட்டு குடிப்பாங்க. சரியா, அது வந்து இதுல சேர்க்கப்பட்டிக்குது. இதுல மெயின் இன்கிரீடியன்ஸை வந்து அந்த நீலப்பூ வந்து சேர்க்கப்பட்டிக்குது. அப்ப அந்த நீலப்பூ வந்து எங்களோட உண்மையிலுமே எங்களோட ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒரு சுத்தத்தை, அதாவது தோலுல உள்ள அழுக்குகளை நீக்கி எங்களோட ஸ்கின்னுக்கு க்ளோ ஒன்று தாரத்துக்காக வேண்டியும் எங்களோட ஸ்கின்னுக்கு அழுக்குகளை இல்லாமக்கிறதுக்கும், அதே மாதிரி எங்களோட தோல் வைக்கிற அந்த புண்கள் ஸ்கின் வந்து இப்ப நாங்க பிம்பிள்ஸ்க்கு அதுகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஃபேஸ்ல வந்து ஒரு காயங்கள் மங்குகள் அது மாதிரி வரும் தானே, அத மாதிரி இருக்கிறதுகளை கூட இல்லாமக்க கூட இந்த உங்களுக்கு வந்து இந்த நீலப்பூ வந்து ஹெல்ப் பண்ணும்.
சரியா? அது வந்து இதுல மெயினா சேர்க்கப்பட்டிக்குது. சரியா? அதே மாதிரி நீங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்றதுனால உண்மையிலுமே நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் வந்து எடுத்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னா இதுல வந்து ரியலா நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபீட்பேக், சரியா? இதுதான் என்னோட ஃபீட்பேக். என்னன்னு சொன்னா இப்ப நார்மலாவே நான் வந்து கிரேட் 9 படிச்சதுல இருந்து நான் யூஸ் பண்ண தொடங்கினது வந்து என்னோட ஸ்கின்னை வந்து ஒழுங்கான முறையில நான் கேர் பண்ணணும்னு சொல்லி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து சும்மா நார்மலா நாங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ், அதுக்கு ஐட்டம்ஸ் தான். ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணது. எப்படியுமே அந்த வந்தது பப்பாய ஃபேஸ் வாஷ், அது மாதிரி கேரட் ஃபேஸ் வாஷ், அப்படித்தான் நான் யூஸ் பண்ணிக்கொண்டே இருந்தது. ஓகே. அப்ப அத மாதிரி தருணத்துல வந்து எனக்கு நான் அதே தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன். இப்ப எங்கேயாச்சும் நான் நார்மலா அதை மறந்து வச்சுட்டு போனா கூட நார்மலா நான் எங்கேயாச்சும் போனேன்னு சொன்னா சும்மா சோப்பை ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லாட்டி வந்து நான் ஏதாச்சும் யார்டையும் ஃபேஸ் வாஷ் வேற பிராண்ட் நான் யூஸ் பண்ணாத வேற பிராண்ட் ஏதாச்சும் நான் ஓவர் கெமிக்கல்களை யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா என் ஃபேஸை பார்க்கவே எல்லாமேக்கும் ஒரு 2-3 நாளுக்கு போறோம். என் சில பிம்பிள்ஸ் அள்ளி தட்டிடும். அதே மாதிரிக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகி அது மாதிரி ஒயிட் ஹெட்ஸ், அது நோஸ்க்கு சைட்ல ஒயிட் ஹெட்ஸ், அதே மாதிரிக்கு ஸ்கின் வந்து பார்க்கவே இல்லாம நல்லாவே ட்ரை ஆகி எனக்கு கம்ஃபர்டபிளே இல்லை. என் ஃபேஸ் ஸ்கின் வந்து பார்க்கவும் எல்லாமே என் ஸ்கின் எனக்கு ஒரு மாதிரி ஆயிக்கும். சரியா? அப்ப அந்த வகையில் அப்படித்தான் நீக்கும் என் ஸ்கின். அப்ப நான் வந்து இந்த ஒந்தர சோப் வந்து நான் எபெக்ஸரால ஜாயின் ஆகின உடனே நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகினோடனே இல்லை போஸ்ட்கள் அப்படி வாரத்தானே. அப்ப நான் வந்து இதுகளை பார்த்து அப்போ ஓகே இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே சார் என் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து நான் ஒந்தர சோப்பை வந்து எடுத்தேன். ஓகே. அப்ப அதை எடுத்து நான் யூஸ் பண்ண போக்கல மாஷா சொல்லி உண்மையிலுமே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ஒன்று நான் கண்டது. சரியா? இதை வந்து 100% எனக்கு பயப்படாம சொல்லிடும். ஏன்னு சொன்னா இது ரியல் ஃபீட்பேக், என்னோட ஓன் ஃபீட்பேக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றது. என்னன்னு சொன்னா நல்ல என் ஸ்கின் வந்து நான் சொன்னேன் ஒரு ட்ரைனன்ஸா மற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ண எனக்கு நல்லாவே விளங்கும் என் ஸ்கின்க்கு பிடிக்கலன்னு சொல்லி. ஆனா இதை யூஸ் பண்ண தொடங்கினத்துல இருந்து 1 வீக் அதுக்கு போறோம் தொடர்ந்து நான் பாக்குறேன் என் ஃபேஸ் வந்து எப்படி மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்துச்சோ, என் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போக்கல என் ஸ்கின் எப்படி மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்துச்சோ அதே முறையில தான் என் ஸ்கின் வந்து அழகான முறையில மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்துச்சு. சரியா? மெயின்டைன் ஆகிறது மட்டும் இல்லை, எனக்கு டிஃப்ரெண்ட் விளங்க தொடங்கிச்சு. சரியா? அப்படின்னு சொன்னா இது பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி போசஸ். சரியா? உங்களுக்கு போசஸ்ன்னு சொன்னா பெரும்பாலும் என்னன்னு தெரியும். பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கு போற பள்ளங்கள் மாதிரி குழி மாதிரி இருக்கும் ஃபேஸ்கள்ல. சரியா? அந்த போசஸும் கூட ஓப்பன் போசஸும் கூட க்ளோஸ் ஆகுற மாதிரிக்கு எனக்கு ஃபீல். சரியா? நான் பர்சனலா நான் யூஸ் பண்ணின சுட்டி எனக்கு நான் வந்து வெளியே கண்ணாடி எடுத்து நான் ஃபேஸை பார்த்தேன்னு எனக்கு சரியான டிஃப்ரெண்ட் என் ஃபேஸ்ல விளங்கிச்சு, ரியல் ஃபேஸ்ல. சரியா? அதே மாதிரிக்கு எனக்கு பிம்பிள்ஸே வரல. இதை யூஸ் பண்ணி எனக்கு பிம்பிள்ஸே வரல. சரியா? அப்ப அழகான முறையில எனக்கு இது யூஸ் பண்ண போக்குல ஃபீலும் நல்லா கூல் ஆயிருந்ததோட எனக்கு இது யூஸ் பண்ணிட்டு போக்குல நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். அப்படின்னு சொன்னா ஒரு அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்குள்ள நான் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இந்த ஃபேஸை நான் பார்த்தேனோ, அதாவது ஒரு நல்ல அழகான முறையில நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரியே நான் இந்த ஒந்தர சோப்புக்கு வந்து நான் உண்மையிலுமே என் ஃபேஸ் வந்து அப்படி நல்லா இருந்துச்சு, எனக்கு டிஃப்ரெண்ட் விளங்கிச்சு. சரியா? அப்ப நான் இதை சொல்லியே ரியல் ஃபீட்பேக்கை சொல்லியே நான் வந்து கஸ்டமர்ஸ்ட மிச்சமுமே நான் ஆர்டர்ஸ்கள் எடுத்தேன். இந்த ஒந்தர சோப்ல தான் ஆர்டர்ஸ் எடுத்தேன். அடுத்த நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து எனக்கு ஒந்தர சோப் தான் மிச்சம் ஆர்டர்ஸ் வந்துச்சு. சரியா? இனி உண்மையிலுமே சரியான சந்தோஷப்படுறேன். ஏன்னு சொன்னா எங்கட ப்ராடக்ட்ஸ் உண்டு எனக்கு இப்படி ஃபேஸ்க்கு செட் ஆயினு சொன்னா அது சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா எங்களோட ஆர்டர்ஸ்லையும் இதை போட்டுக்கொண்டு எங்களுக்கு பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு நேச்சுரலான இன்கிரீடியன்ஸான நல்ல பொருளோட எங்களோட கையில கிடைக்குது தானே. அப்ப அதுலயுமே சரியான ஹாப்பி. எனக்கு இந்த ஒந்தர சோப் வந்து எனக்கு ஃபுல்லா செட் ஆகின தேவை. சரியா? அதே மாதிரி இப்ப நார்மலாவே இது இல்ல பிம்பிள்ஸ் சீக்கணும், இல்லாட்டி வந்து டார்க் ஸ்பாட் சீக்கணும், அத மாதிரி ஆட்கள் தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை. நார்மலாவே எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் இப்ப நல்லா இக்குதோ பிரச்சனை இல்லை. இதே நல்லா இக்கணும், உங்களோட ஸ்கின் வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி போகணும்ன்றதுக்காக கூட உங்களுக்கு இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் சரி இதுல இன்கிரீடியன்ஸ் வந்து அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல சேர்க்கப்பட்டிக்குது தானே. அதே மாதிரிக்கு புள்ளைகளுக்கு கூட நீங்க வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன நடக்கும்,
ரேஷஸ் தானே, உடம்புல வந்து ரேஷஸ் கழிக்கும். அதே மாதிரி அவங்களோட சரும பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள், அதே மாதிரி வேக்கூறுகள், அடுத்தது ரெட்டா வந்து சில புள்ளைகளுக்கு நெலும்புகள் கடிச்சா நெலும்புகள் கடிச்சா அந்த இடம் வந்து சிவப்பா மாறும். அத மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் வந்து கட்டாயம் வந்து இந்த உந்தேர சோப்பு வந்து உங்களுக்கு புள்ளைகளுக்கும் கூட நியூ பார்ன் பேபிஸ்க்கு கூட உங்களுக்கு பாடி வாஷ்க்காக வேண்டி இது கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி வியர்வை, கொப்புளங்கள், சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது வந்து இந்த ஒந்தேர சோப்னு சொல்றது வந்து பிம்பிள்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை. சரியா? இது வந்து நார்மலாவே எல்லாருக்குமே, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாகவே உங்களோட ஸ்கின் நல்லா ஈக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்கின்னை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. இப்போ ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை சிஸ்டர்ஸ், இது வந்து முழு உடம்புக்குமே எங்களுக்கு யூஸ் பண்ணலாம் தானே. என்னன்னு சொன்னால் உடம்புல இருக்கிற கருமை போக்குறதுக்காக வேண்டி எங்களோட கழுத்து கருமை, அதே மாதிரி அண்டர் ஆர்ம் பிளாக்னஸ், அதே மாதிரி எங்களோட உடம்புல இருக்கிற கருமை போக்குறதுக்காக வேண்டி கூட இந்த ஒரு சோப்பை எடுத்துட்டு நாங்கள் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் தானே. எவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரிக்கு அடுத்து டைப்பர் ரேஷஸ், புள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிடுன்னு சொன்னால் அந்த இடம் வந்து சில நேரம் ரேஷஸ் போட்டிக்கும், இல்லாட்டி வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு கூட புள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைப்பர் ரேஷஸை வந்து குறைச்சி கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி வட்டக்கடி பிரச்சனை இருக்கிற ஆட்களுக்கு, அதே மாதிரி கரும்புள்ளிகள், சரியா, அவங்களோட உடம்புலையும் சரி அவங்களோட ஃபேஸ்லையும் சரி உங்களுக்கு வந்து கரும்புள்ளிகளை நீக்கிறதுக்கும் கூட ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து இந்த ஒந்தேர சோப்பில் இருக்குது. ஏன்னா நாங்கள் இதை எடுத்து பர்சனலாக நான் இதை எடுத்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்ததுக்கு பொறுத்தான் உண்மையிலுமே நான் இதை வந்து எதையோ ரீட் பண்ணிட்டோ இல்லாட்டி வந்து இதெல்லாம் பாடமாக்கிட்டோ வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதை வந்து நான் சொல்லவும் இல்லை. இது வந்து என்னோட ரியல் ஃபீட்பேக். சரியா? இந்த டாபிக் எடுத்தது வந்து நான் வந்து உண்மையிலுமே நான் எடுத்து யூஸ் பண்ணின சுட்டி தான் என்னோட ரியல் ஃபீட்பேக்கை உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ண வந்தது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு 100% பயப்படாம ரெக்கமெண்ட் பண்ணணும். புள்ளைகளுக்கோ இல்லாட்டி வந்து பெரிய ஆட்களுக்கோ, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து பயப்படாம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்டாக தான் இதை நான் சொல்லலாம். சரியா? இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் உண்மையிலேயுமே ஒரு ஸ்கின்னுக்கு, எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் இது இருக்குது. சரியா? அதே மாதிரிக்கு நட் கிராஸ் பவுடர் எல்லாம் வந்து ஈக்கித்தானே, அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து உண்மையிலுமே எங்களோட கிருமி நாசினியா கூட இது வந்து தொழிற்படுது. ஓகேயா? ஓகே சிஸ்டர், நான் நினைக்கிறேன் ஒந்தேர சோப்பு பத்தி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிக்கும்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ ரமானியா. உண்மையிலே ஒந்தேர சோப்பு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ரஞ்சினி சிஸ்டர், அன்மியூட் பண்றீங்களா? ரஞ்சினி சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணவா? ஓமாம், ஸ்டார்ட் பண்ணு. குட் ஈவினிங் எவ்ரிவன். என் நேம் ரஞ்சனி. பெக்ஸோரால இருக்கிற பியூட்டி கேர் ப்ராடக்டான லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுமே இருப்பீங்க. நானுமே பெக்ஸோரால ஜாயின் ஆகி லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் தான் வளமையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வளமையாக நாங்கள் பார்க்குற போது க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒன்றோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் பெக்ஸோரால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ் க்ரீமில் அதிமதுரம் என்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் தயாரிக்கப்படுறதுல முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்துகிறதே அதிமதுரம் தான். அதிமதுரம் பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். யூஸ்வலாக நாங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஆனால் எங்களோட முன்னோர்கள் வந்து தாராளமாகவே இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க. மருத்துவத்துறைக்காக இருக்கட்டும், இல்லை அழகு பொருளாக இருக்கட்டும், நிறையவே அவங்க வந்து முந்தைய தலைமுறையினர் வந்து இதை அழகு பொருளாக மட்டுமே பார்க்கல, ஒரு சிறந்த மருத்துவ மூலிகையாகவே பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க.
குறிப்பாக சொல்ல போனால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அப்படி அதில் வந்து இதுக்கு தனி இடம் இருக்கிறதாவே சொல்லப்படுது. சரியா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரி வகை வகையான க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடையாது. எங்களுக்குமே அது தெரியும். இருந்தாலுமே அவங்க அழகை பராமரிக்க நிறைய வழிகளை பின்பற்றி இருக்காங்க. அந்த வகையில் அதிமதுரத்தை வந்து தூள் செய்து, அதாவது பொடி செய்து வேறு வகையான இயற்கை பொருள், இயற்கையாக அழகு ரீதியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடன் கலந்து, உதாரணமாக சொல்ல போனால் காய்ச்சாத பால், மஞ்சள், தயிர், சந்தனம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நார்மலாகவே அழகு சாதன பொருட்கள், இயற்கையாக கிடைக்கிற அழகு சாதன பொருட்கள். இவைகளை கலந்து தான் அவங்க முகத்துக்கு அப்ளை பண்ணி வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் அதை ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபெக்ஸோரால அந்த ஆதி காலத்தில் மருத்துவ பொருளாக பார்க்கப்பட்ட அதிமதுரத்தை வந்து எங்கட எபெக்ஸோரால நவீன முறையில் க்ரீம் வடிவத்தில் அழகு பராமரிப்புக்காக ஃபேஸ் க்ரீமாகவும் தராங்க, பொடி லோஷனாகவும் எங்களுக்கு கிடைக்கிது. இரண்டிட மூலப்பொருளுமே பார்த்தா அதிமதுரமாக தான் இருக்குது. அடுத்து லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீமை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அதில் உள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து ஆல் ஸ்கின் டைப். அதாவது சிலர்ட முகம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், சிலருக்கு வந்து முகத்தில் அதிக எண்ணெய் தன்மை இருக்கும், சிலருடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். இப்படி எல்லா வகையான சருமத்துக்குமே ஏற்றதாக தான் லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து காணப்படுது. ஆனாலுமே ரொம்ப பிம்பிள்ஸ் உள்ளவங்க, ரொம்ப எண்ணெய் தன்மை உள்ளவங்க இதை வந்து தவிர்க்கிறது நல்லம்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் பிம்பிள்ஸ் நிறையவே, அதாவது ரொம்பன்னு சொன்னால் கட்டி கட்டியாக சிலருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்குமேனா, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து க்ரீம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூடுதலான எஃபெக்ட் உண்டாக்கும். எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அந்த மாதிரியான ஆட்களுக்கு நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து செய்கிறது மிச்சமே நல்லம். இருந்தாலுமே ஓல்டு ஸ்கின் டைப் டே க்ரீமாகவும் நைட் க்ரீமாகவுமே இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இதில் இதை வந்து என்னென்ன நோக்கங்களுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிலர்ட முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அன்ஈவன் ஸ்கின் டோன், அதாவது நெற்றி ஒரு கலராக இருக்கும், கன்னங்கள் ஒரு கலராக இருக்கும், வாயை சுற்றி ஒரு கலராக இருக்கும். இப்படி இதை வந்து நாங்கள் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முகத்தில் ஒவ்வொரு பகுதியும் வேறு வேறு நிறங்களோடு இருக்கவங்க இதை பாவிக்கும் போது ஒரு சீரான ஒரு நிறம், அதாவது எங்களோட நேச்சுரல் கலர் எங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை ஆகிறது எங்களுக்கு காண முடியும். அதோட ஒரு க்ளோனஸ், இப்போ சில ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தா அவங்க வெள்ளையாக இருப்பாங்க. அந்த வெள்ளை வந்து அழகாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது அழகாக இருக்குன்னு சொல்லவே இயலாது. அது ஒரு வகையான ஒரு வெளுத்து போனமான ஒரு வெண்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுல கிடைக்கிற வெண்மைங்கிறது ஒரு க்ளோனஸ், ஒரு பிரகாசம். அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே அது விளங்கும். யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கும் அது தெரியும். இயற்கையான ஒரு நேச்சுரல் அழகுன்னு இந்த லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு கிடைக்கும். அதோட முகம் வந்து நல்ல ஈரப்பதத்தோட ஒரு சாஃப்டான ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகிறதையும் எங்களால் ஃபீல் பண்ண இயலும். எனி டைம் அந்த ஒரு மாய்ஸ்சரைஸ், ஒரு வலுவழுப்பு தன்மை எங்களோட முகத்தில் இருக்கிறத இதை யூஸ் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் இதை யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அந்த ஒரு ஈரத்தன்மை வந்து எப்போதுமே எங்களோட முகத்தில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு குணம் என்னன்னு சொன்னால் லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீம் எண்ணெய் தன்மையை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இப்போ நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வர காரணமே அவங்களோட தோல் வந்து அதிகளவான எண்ணெயை சுரக்கிறது. ஸோ இந்த லிகோரிஸ் ஃபேஸ் க்ரீமை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த எண்ணெய் சுரக்கிற தன்மையை வந்து கட்டுப்படும். அந்த டைமில் எங்களுக்கு பிம்பிள்ஸ் வாரதுமே மிச்சமே குறையும். அப்படி 1-2 பிம்பிள்ஸ் வந்தால் கூட அது தொடர்ந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் வராத ஒரு சுச்சுவேஷனுக்கு எங்களோட ஃபேஸ் வந்து
அந்த ஒரு கிளியரான ஒரு சுச்சுவேஷனுக்கு வரதை நாங்கள் பார்க்கலாம். அதோட ஓப்பன் போசஸ், சரும துளைகள்னு நாங்கள் இதை சொல்வோம். இந்த சரும துளைகளையுமே இல்லாமல் ஆக்குற ஒரு திறன் வந்து இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஓப்பன் போசஸ் வந்து படிப்படியாக குறையிறத வந்து கண்கூடாவே நாங்கள் பார்க்கலாம். இதுக்குமே இந்த ஓப்பன் போசஸ்க்கு வந்து லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமோட நாங்கள் சீனிக் ஆயில் சேர்த்து பயன்படுத்தலாம். அதை ஒரு சீரம் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணி லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமோடையே ஒரு 2-3 ட்ராப்ஸ் கலந்து கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஓப்பன் போசஸ் நல்லாவே குறையும். இன்னொரு விஷயம், லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமில் உள்ள முக்கியமான ஒரு பண்பு தான் கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது. நாங்கள் நிறைய பேர் தேடுறது கொலாஜன் அதிகரிக்கிற நிறைய டேப்லெட்ஸ் வகை யூஸ் பண்ணுவோம், க்ரீம் வகையெல்லாம் தேடி தேடி எடுப்போம் என்ன. ஆனால் லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமில் இயற்கையாகவே இந்த கொலாஜனை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முக சுருக்கத்தை, அதாவது சிலர்ட முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வயசுக்கும் முகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமையே இருக்கும். சரியா? அவங்களோட வயசு வந்து குறைவாக இருக்கும், முகம் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு சுருக்கங்களோட அப்படியெல்லாம் இருக்கும். நாங்கள் சிலரை நேரடியாக பார்த்துருப்போம். நானுமே அப்படி பார்த்துருக்கிறது உண்டு. அவங்களோட வயசை கேட்டால் குறைவாக தான் சொல்லுவாங்க, ஆனால் முகத்தை பார்த்தா வயசு போன ஆக்களோட முகம் மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் வந்து அந்த சருமத்துக்கு அடியில் உள்ள கொலாஜன் வந்து குறைவாக இருக்கிறது தான். அப்போ இந்த கொலாஜனை அதிகரிக்கிற தன்மை லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமுக்கு இருக்கிறனால எங்களோட முகத்தில் ஏற்படுற சுருக்கங்களை, நெற்றிலையாக இருக்கட்டும், கண்ணோரங்கள்லையா இருக்கட்டும், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வாயோரங்களில் நிறைய சுருக்கம் அப்படியெல்லாம் வருமேனா, இதுகளை அந்த சுருக்கம் வர்றதை தடுக்கிற தன்மை வந்து லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமுக்கு இருக்குது. அப்போ இது வந்து எங்களோட வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும். இப்போ நீங்கள் லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வர ஒரு ஆளாக இருந்தால் உங்களோட முகம் வந்து இப்போ உங்களோட வயசு கூடவா இருந்தாலுமே அந்த அளவு ஏஜ் வந்து உங்களோட ஃபேஸில் காண முடியாது. லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது விளங்கும். அப்போ அந்த வயதான தோற்றம் ஏற்படுறதை வந்து இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து தாமதப்படுத்துது. இன்னொரு முக்கியமான விஷயம், முகத்தில் ஏற்படுற மங்கு பிரச்சனை. நிறைய பெண்கள் வந்து பொதுவாக கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை மங்கு பிரச்சனை. இதுக்குமே லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து எங்களுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நிறைய ஃபீட்பேக்குமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லா குரூப்லேயுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதோட சீனிக் ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த மங்கு பிரச்சனை வந்து, அதாவது அந்த கருந்திட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப குயிக்காகவே இல்லாமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் வந்து இப்போ சுருக்கம் இல்லை மங்கு பிரச்சனைகள் உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்கின் டைப் ஆக்களுமே யூஸ் பண்ண இயலும். ஃபேஸை வந்து நேச்சுரலாக அழகாக மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். கெமிக்கல் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. சிலர் விரும்பினாலும் நிறைய பேர் வந்து அதை விரும்புகிறது என்ன, இயற்கையாகவே எங்களோட ஃபேஸை அழகாக வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே, ஒரு இயற்கையான ஒரு க்ளோ எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் எனக்குமே பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, அதுக்காக நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. ஒரு எப்போவுமே என் ஃபேஸில் வந்து ஒரு 2-3 பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ண பிறகு பிம்பிள்ஸ் வாரது அப்படிங்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. எப்போயுமே பிம்பிள்ஸ் வந்ததில்லை. உடனே இந்த மாற்றம் எனக்கு நடந்துச்சின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒரு 3 month 4 month யூஸ் பண்ணிட்டு வந்த பிறகு தான் நானே கவனித்த ஒரு விஷயம், என் ஃபேஸில் இப்போ பிம்பிள்ஸ் மாறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதோட
என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோவாக நல்ல வெளிச்சமாக இருக்கிற ஃபீலுமே எனக்கு அடிக்கடி வரும். என் ஃபேமிலியிலேயும் நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. நெத்தியில் சுருக்கங்கள் நான் சொன்னேன் ஆல்ரெடி, எனக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ண பிறகு எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து மிச்சமே குறைஞ்சிருக்குது. இப்படி இதில் பயன்கள் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே நானுமே யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணது தான். இப்போ என் ஃபேஸில் இருக்க க்ளோவாக இருக்கட்டும், என்ன சுருக்கங்கள் போனதாக இருக்கட்டும், எல்லாமே நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ நீங்களுமே பயப்படாமல் எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே கான்ஃபிடெண்ட்டாக இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். சொல்லப்போனால் என் ஃபேஸில் இருந்த சேஞ்சஸ் பார்த்தே எனக்கு ஒரு 2-3 ரெகுலர் கஸ்டமர் வந்து லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் எதுவுமே இல்லாமல் இயற்கையான அதிமதுர சாற்றால் செய்யப்பட்ட இந்த லிக்கோரிஸ் ஃபேஸ் க்ரீமை வந்து எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபீட்பேக் வச்சு உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எனக்குமே அப்படி கிடைச்சிருக்கு. அதனால் கட்டாயம் இதை பயன்படுத்தி பாருங்கள். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ரஞ்சினி, தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு லைக்கோரிஸ் க்ரீம் பற்றி ரஞ்சினி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஷி ஆயிலை பற்றி அஃப்ஷானா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அஃப்ஷானா ரெடியா? சிஸ், நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஹாய் ஆல், குட் ஈவினிங். நான் அப்சா. உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு அபெக்ஸோரால இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஒன்றான ரிஷ் ஆயிலை பற்றி உங்களோட கொஞ்சம் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் என்ன எடுத்தாலும் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிக்கிறேன்னு செக் பண்ணுவோம். அப்படி பார்க்கல ரிஷ் ஆயில் என்ற எங்களுக்கு கிடைச்சிக்கிற அபெக்ஸோரால கிடைச்சிக்கிற ப்ராடக்ட்ல மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா கனடோமா பவுடர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நட்கிராஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கோகனட் ஆயில் என்ற இன்கிரீடியன்ஸ் 3 தான் மெயினா யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த கனடோமா என்ற எண்ணெய் அப்படின்னு சொன்னா அது ஒரு காளான் வகை. ஒரு 2000 வருஷத்துக்கு பழமையான ஒரு மூலிகை உண்டு. இந்த கனடோமா என்றது கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகையில் அரசன் என்று கூட சொல்றாங்க. ஆனா இது வந்து ஸ்ரீலங்கால எங்களுக்கு காண முடியாது. இது வந்து ஜப்பான், சைனா என்ற மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் எங்களுக்கு பார்க்க இயலும். அதே மாதிரி சைனா, ஜப்பான் வல்ல இது வந்து உணவுக்கு கூட எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க இந்த காளான. அப்ப இந்த காளான் வகையை வந்து சிவப்பு காளான், ரேஷி காளான் என்றும் சொல்லுவாங்க. மிச்சம் பேருக்கு இது தெரியும் வந்து சிவப்பு காளான் என்ற பெயரால தான். இப்ப நட்கிராஸ் சொன்னாக்கா என்ன, கோரை கிழங்குன்றது தான் நட்கிராஸ். அதை பத்தி கோரை கிழங்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த நட்கிராஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு. அதுக்கு பிறகு வந்து பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில வந்து இதுல யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே ஹெர்பலான ப்ராடக்டான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரிஷ் ஆயில் என்றத அபெக்ஸோரா கம்பெனி தயாரிச்சு எங்களுக்கு அறிமுகம் படுத்தி இருக்கிறாங்க. இந்த அபெக்ஸோரால இருக்கிற இந்த ரிஷ் ஆயில் ஏன் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னா, இதுல வந்து சில ப்ராடக்ட்கள் நாங்க ஈக்கும் ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிட்ஸ் வந்து அதுல ஈக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணலுமான ஒரு ப்ராடக்டா ஈக்கும். ஆனா இந்த ரிஷ் ஆயில் என்று சொல்றது வந்து எல்லாருக்குமே, சின்னவங்கல இருந்து பெரியவங்க மட்டும் யூஸ் பண்ணலும், ஜெண்டரா எடுத்தாக்கா கேர்ள்ஸோ பாய்ஸோ யாருக்குனாலும் யூஸ் பண்ணலும். அதே மாதிரி 40க்கு மேற்பட்ட பெனிஃபிட் செய்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிஷ் ஆயில் என்று நாங்க சொல்றது. அப்படின்னு பார்க்கல 40க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் ஈக்கிற சுட்டி தான் நாங்க இந்த ரிஷ் ஆயில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் என்று சொல்றோம். 40ல நாங்க கொஞ்சம் என்னதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த 40 பெனிஃபிட்ஸ் ஈக்கிறத தாண்டி இது நாங்க சொல்ல போனா லேசியா சொல்லிடும். ஹெட் டு டோ மட்டும், தலையிலேருந்து கால் மட்டும் ஈக்கிற எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு, வர காயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட்ஸ் தரையிலுமான ஒரு ப்ராடக்டா தான் இந்த ரிஷ் ஆயில் ஈக்குது. நான் ஸ்டார்டிங்ல பார்த்தேன்னு சொன்னா முடி கொட்டுதல். இப்ப சொசைட்டில மிச்சம் பேர்கிட்ட கேர்ள்ஸ் வைஸா பார்த்தேன்னு சொன்னா மிச்சம் பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் முடி கொட்டுது என்ற பிரச்சனை.
அப்படி முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தார ஒரு ப்ராடக்டா தான் இந்த ரிஷ் ஆயில் இருக்குது. அதே மாதிரி கிரே கலருக்கு அவங்களோட ஹேர் வந்து கிரே கலர் ஆகிக்கும். அதாவது வெள்ளை நிறம் எடுக்கிற சில ஆட்கள்ட ஒரு ரீசன்ஸ்னால அவங்களுக்கு வெள்ளை முடி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது கூட பிளாக் ஹேவா அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலுமான ஒரு ரிசல்ட்ஸ் தந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிஷ் ஆயில் என்று சொல்றேன். அதே மாதிரி தான் தலையில பொடுகு வாரே கிளைமேட் சேஞ்சஸ் ஆகிக்கட்டும், இல்லாட்டி சில ஆட்கள்ட ஹோமோன்ஸ் சில ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளால பொடுகுகள் வாரை நிறம பேர் எங்களுக்கு தெரியும் பொடுகு பிரச்சனையால இருப்பாங்க. அந்த ஆட்களுக்கு கூட இந்த ரிஷ் ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தந்து இருக்குது. அதே மாதிரி தான் ஒற்றை தலைவலி மிக்ரைன் என்று சொல்லுவோம். சில ஆட்களுக்கு வந்து தாங்கி கொள்ள இல்லாத அளவுக்கு அந்த பெயின் நீக்கும். அவங்களுக்கு கூட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிஷ் ஆயில் என்று சொல்றேன். அப்புறம் வந்து தலையில் சளி பிரச்சனை, சில ஆட்கள் தலைவலின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சில நேரத்துக்கு சளியால தான் அந்த தலைவலி கூட வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷ் ஆயில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் குடிச்சிருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க. அதே மாதிரி தான் பிம்பிள் வாரே ரேஷஸ் வாரே ஸ்கின் மேல பிம்பிள் மார்க் வலிக்கும், ரேஷ் மார்க்களிக்கும், தீக்காயம் வலிக்கும், சில ஆட்களுடைய ஒரு ஆக்சிடென்ட் சொல்லால சரி என்ன சரி சின்ன இன்ஜுரிஸ் நடந்திக்கும். அதுவல் எல்லாம் மேல தழும்புகள் மாதிரி ஏற்பட்டு அதுவல் கூட ரிமூவ் ஆக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு மாதிரி இந்த ரிஷ் ஆயில் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பா இந்திக்கு மிச்சம் பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ்களுக்கு நின்று இந்த ரிஷ் ஆயில் யூஸ் பண்ணதுல பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் குயிக் ரிசல்ட்ஸ் கூட வந்திக்கு மிச்சம் பேருக்கு. அதே மாதிரி தான் இப்ப வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹெல்த்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பியூட்டி என்ற விஷயத்துக்கும் மிச்சம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்து இருக்கிறாங்க. அது மாதிரி பியூட்டி ஆயிக்கிறதுக்கு அது சொல்றேன். பியூட்டிஸ் வந்து முடி நல்லா ஈக்கணும்னு நினைப்பாங்க, ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆயிக்கணும்னு நினைப்பாங்க, ஸ்கின் வந்து ஒரு மார்க்ஸ்வெல் பேச்சஸ்வெல் இல்லாம நல்ல கிளியர் ஸ்கின் ஒன்று ஈக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ் வந்து இல்லாம ஆகணும். சன்ல இருந்து இப்ப மார்னிங் டைம்ல சன் கிட்ட இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற மாதிரி சன்ஸ்கிரீன்கள் மிச்சம் பேர் யூஸ் பண்றேன். அதுக்கு இதா சரி அவங்களுக்கு வந்து இந்த ரிஷ் ஆயில யூஸ் பண்ண இயலும். அதே மாதிரி தான் உதடு வந்து வெடிப்பு வந்திக்கும், கருப்பாவிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்து கொள்றதுக்கும் ரிஷ் ஆயில் வந்து பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்குது. அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் மட்டுமா, அப்ப பாய்ஸ் இல்லையா, பாய்ஸுக்கு கூட ஏலும் அவங்களோட ஆஃப்டர் ஷேவிங்க்கு போறோம் மசாஜ்க்காக அவங்க ரிஷ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்து. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கு நின்று சிலருக்கு ரேஷ் மார்க் வலிக்கும், தெரியாம ஏற்படுற தீக்காயம் வலிக்கும், அந்த மாதிரி நேரத்துல கூட இந்த ரிஷ் ஆயில வந்து யூஸ் பண்ணிடும். அதே மாதிரி நாங்க அவுட்டோர் இவெண்ட்ஸ்களுக்கு போவோம் மிச்ச நேரத்துக்கு நைட் டைம்ல கூட அப்படி போகல வந்து நெலும்பு தொல்லைகள் இருக்கும். அதுல இருந்து தவிர்த்து கொள்றதுக்கும் இந்த ரிஷ் ஆயில நீங்க அப்ளை பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதால அந்த மாதிரி டைம்ல ரிஷ் ஆயில் யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா அபெக்ஸோரால இருக்குது. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுவாங்க. மிச்ச நேரத்துக்கு டைப்பர்கள் யூஸ் பண்ண போக்கல அவங்களுக்கு ரேஷஸ்கள் வேணுமான விஷயங்கள் வாரி அந்த அவங்களுக்கு கூட இந்த ரிஷ் ஆயில் வந்து நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணினேன்னு சொன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி தான் எப்படி சூட்டு காலத்துல இந்த ரேஷஸ்கள் வாய் வெடிப்புகளுக்கு எல்லாம் ரிஷ் ஆயில் வந்து நல்லா ரிசல்ட்ஸ் தருதோ மழை காலத்திலயும் சேத்து புழு காயங்கள் வரும், இல்லாட்டி தும்மல் தொண்டை வலி அந்த மாதிரி விஷயங்களும் வாரி. அப்படி இருக்க கோக்கல இந்த ரிஷ் ஆயில் அவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தர ஒரு சேத்துப்புழு காயத்துவலுக்கு நீங்க அப்ளை பண்ணேன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் தொண்டை வலிகளுக்கு தும்மலுக்கு கூட உங்களுக்கு மழை காலத்துல கூட வெயில் காலத்திலயும் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அபெக்ஸோரால இருக்கிற ரிஷ் ஆயில் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தர ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி தான் பித்த வெடிப்புகள் இருக்கும் சில ஆட்களுக்கு, ரத்தையான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலுஹாம் அது சொல்ற தேமல் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ரிஷ் ஆயில வந்து நிறம
பெனிஃபிட்ஸ் தர ஒரு விஷயம் தான் இந்த ரிஷுவல் என்று சொல்றேன். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெச் மார்க்வல் ஈக்கும் சில ஆட்கள்ட அதுவளுக்கு கூட நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னா குயிக்கா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரிஷுவல்ல எடுத்துக்கொள்ள இயலும். இப்படி ரிஷுவல்ல இவ்வளவு பெனிஃபிட் சீக்கிர சுட்டி தான் இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் சொல்றேன். ஏன்னு சொன்னா அபெக்ஸோரால ஜாயின் ஆகி ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அபெக்ஸோரால கஸ்டமர்ஸ் ஆயிக்கட்டும், எல்லாத்த வீட்லயும் கட்டாயமா ஒரு ஈக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிஷுவல் என்று சொல்றேன். மெயினா இது வந்து இப்ப மிச்சம் பேர் யூஸ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. மேக்கப் ரிமூவராகவும் பல்வலிக்கு ஒரு தீர்வாகவும் இதை வந்து மிச்சம் பேர் யூஸ் பண்ணி கொண்டு போறாங்க. ஏன்னு சொன்னாக்கா மேக்கப் ரிமூவர் நான் ஃபர்ஸ்டுக்கே சொன்ன மாதிரி பியூட்டி ஆட்கள், பியூட்டிக்கு பியூரிட்டி கொடுத்திக்கிற ஆட்கள் வந்து மிச்சம் பேர் மேக்கப் ரிமூவர். ஏன்னா மற்றபடி நாங்க கூட பிராண்ட்ஸ்களால ஒரு ஐட்டம்ஸ் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அபெக்ஸோரா கம்பெனில ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெர்பலா தயாரிக்கிற சுட்டி இதுக்கான டிமாண்ட் கூட. ஏன்னு சொன்னா ஸ்கின்க்கு பயம் இல்லாம எங்களுக்கு அப்ளை பண்ண இயலும். அதை நல்லா ஒப்சர்வ் பண்ணும் சுட்டி எங்களுக்கு வந்து மேக்கப் ரிமூவ் அதே மாதிரி பயம் இல்லாம பல்லுல கூட வைக்க இயலும். இப்ப நான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் ஷேர் பண்றேன். என்ன மாதிரி தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க அவங்களோட பல்லு வலி எப்படி ரிஷுவல் யூஸ் பண்ணேன்னு சொல்லி. ஆல்ரெடி அவங்களோட வீட்டுல ஒரு ரிஷுவல் இருக்குது. எல்லாமே இந்த அபெக்ஸோரா பத்தி தெரிஞ்சுக்கிற எல்லாத்த வீட்லயும் கட்டாயமா ஒரு ரிஷுவல் ஈக்கத்தான் செய்யுது. அப்ப என்னோட இன்னொரு கஸ்டமரை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரிஷுவல வந்து பிரஷ்ல கொஞ்சம் டச் பண்ணி அவங்க பிரஷ் பண்றாங்க, அவங்களோட பல் தீட்டுறாங்க, பிரஷ் பண்றாங்க. அதே மாதிரி தான் இவங்க வந்து ஒரு காட்டன் நூலுக்கு தானே காட்டன் ஒன்லி யூஸ் பண்ணி ரிஷுவல் அப்ளை பண்ணி அதை அவங்க பல்லு மேல வைக்க போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் அதுல கிடைக்குது. இதே மாதிரி மிச்சம் பேர் அதே மாதிரி தான் அவங்க என் கஸ்டமர் ஒன்று இருந்தாங்க. அவங்க வந்து வெடிப்புக்கு கையில வெடிப்பு எப்ப பார்த்தாலும் அவங்களோட கையில வெடிப்பு புல போக்கல அதுக்காக அவங்க யூஸ் பண்ணி இருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு குயிக் ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு. ஆனா இதுல மெயினாவே நான் பர்சனலா நான் எடுத்தேன்னு சொன்னா நான் இந்த ரிஷுவல வந்து யூஸ் பண்ணது முடி வளர்றதுக்கு தான். அப்படி இருக்க போல எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு. நான் வந்து டைட்டா என்ன ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல வந்து மெயின்டைன் பண்ண சுட்டி என்ன வந்து ஃபோர்வர்ட் சைட்ல கொஞ்சம் ஹேர் வந்து ரொம்ப வீக்கா தான் இருந்துட்டு. அப்ப நான் வந்து ரிஷுவல் அப்ளை பண்ணும்போது நிறம பேபி ஹேர் நாங்க சொல்லுவோம் அந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்தோட டாட்டருக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அவளுக்கு. அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்க கண்டினியூஸா இன்னமும் ரிஷுவல் தான் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு குரியர் டிலே ஒன்று ஆகி ரிஷுவல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்பயும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் என்று அவங்க வந்து கொஞ்சம் குயிக்கா டெலிவரி எடுத்துக்கொண்டு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஈக்கிற நாளுக்கு தான் அவங்க வந்து அவ்வளோ திங்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரிஷுவலுக்கு. அதே மாதிரி தான் வந்து முடி நல்லா வளரும். ஆனா வந்து கீழ் துண்டு முடியில அகைன்னு சொல்லுவோம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வீக் ஆயிடும். அவங்களுக்கு கூட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சி ஈக்கிறாங்க. ஓகே சிஸ்டர் வந்து எங்களுக்கு சட்ல போட்டிக்கிறாங்க அவங்க யூஸ் பண்றேன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்களுக்கு 100% ரிசல்ட்ஸும் கிடைச்சிக்கி. அதே மாதிரி பல் வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அது சொல்றேன். அப்ப நாங்க தான் அவங்களோட ஷேர் பண்றேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்தால்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா ஒன்று வந்து இருக்கும் ரிஷுவலை பத்தி. கட்டாயமா இன்னும் ரிஷுவல் யாரு ஓகே தேங்க்யூ அஃப்ஷானா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீனியா சிஸ்டர் அவங்க வந்து நட்கிராஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. தீனியா ரெடியா? சிஸ்டர் ரெடி.
ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் பேசுற கேக்குறதானே? ஓகே. கொஞ்சம் ஒரு ஹலோ கேக்குதா? கேக்குதா இப்ப? ஓ- ஓகே சிஸ்டர்ஸ். நான் வந்து இன்னைக்கு நட்கிராஸ் சப்ளிமெண்ட் பத்தி தான் சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, இப்ப நட்கிராஸ்ன்றது வந்து ஒரு புல்லினம். அந்த புல்லுல ஈக்கக்கூடிய அந்த கிழங்கு தான் எங்கிட்ட இந்த நட்கிராஸ் சப்ளிமெண்ட் யூஸ் பண்றது. இந்த நட்கிராஸ்ன்றது வந்து தமிழ்ல கோரை புல் அல்லது முட்டாச்சி என்று சொல்வேன். சரியா? இந்த கோரை புல் வந்து எங்கெங்க ஈக்குமே சொன்னா, எங்கட சாதாரணமா எங்கட வீட்டு தோட்டங்கள்ல கூட ஈக்கக்கூடும். மத்தது வயல்வெளிகள்ல, மத்தது ஆத்தங்கர சைடுகள் எல்லாம் அதிகமா காணப்படும் ஒரு கலை தாவரம் தான் இந்த கோரை புல்ன்றது. சரியா? இந்த கோரைப்புல் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். ஓகே. இந்த இந்த கோரைப்புல் வந்து இதுக்கு வந்து பல்லாண்டு தாவரம் என்று சொல்றேன். என்னன்னு சொன்னா, பண்டைய காலத்தில் இருந்தே ஆயுர்வேத மருந்துகளுக்கு இந்த கோரைப்புல் வந்து முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறேன். ஏண்டா இப்ப நாங்க வந்து இப்ப ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோமேனா, அது எங்களுக்கு எவ்வளவு இப்ப நாங்க அத காய்ச்சலுக்கு பழுதுகள் ஆற அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிபயோட்டிக்ல பல நன்மைகள் எடுக்கிற மாதிரி இந்த கோரை கிழங்குன்றது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கா அமைகிற இந்த ஆயுர்வேதிக் இதுல. சரியா? அப்ப இத வந்து எங்களுக்கு ஒரு அளவு சாதன பொருளா கூட யூஸ் பண்ணலும். அது மட்டும் இல்லாம இந்த கோரை கிழங்குல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு அத ஒரு உணவா கூட உட்கொள்ள இயலும். அது மட்டும் இல்லாம இந்த கிழங்குல வந்து சைப்ரோன் என்ற வேதிப்பொருள் இருக்கிறதால எங்களோட வயிற்று பூச்சிகளை கொல்லும் தன்மை இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கோரை புல்லால எடுக்கிற எண்ணெய வந்து வாசனை திரவியமா கூட யூஸ் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த இந்த இதுல இந்த கோரை புல்லுட வந்து கிழங்கு மட்டும் மருந்துக்கு எடுக்காம அட இலைய கூட மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இலைய வந்து இது புகைப்பிடிப்பதற்கு, அது மட்டும் இல்லாம இந்த இலைய காய்ச்சி ஒரு பாயா பின்னுவாங்களாம். பின்னி அந்த பாயை வந்து நாங்க தூங்குறது யூஸ் பண்றது மூலமா எங்கட தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு தீர்வா அந்த கோரை புல் பாய் அமைகிறதாம். இது வந்து ஒரு பாரம்பரிய மருத்துவ தாவரம் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த தாவரம் வந்ததே காத்த சுத்தப்படுத்தும் தன்மை அதுக்கிக்குதான். அதுல அவ்வளவு பெனிஃபிட் ஈக்குது அந்த தாவரத்துல. ஆனா அத மிச்சம் பேர் வந்து கணக்கெடுக்கிறல்ல, அத புடுங்கி போடுற அப்படி ஈக்கிறேன்னா அதோட பெனிஃபிட் கூட எனக்கு கூட தெரியுமா இந்த எபெக்ஸோரா ஜோய் நயனத்து போறதுதான் என்ன அவ்வளவு பெனிஃபிட் ஈக்குது. அதோட அந்த கிழங்க வந்து தூளாக்கி தேநீர்ல போட்டு கூட குடிச்சிக்கிறாங்களாம் பண்டைய கால மக்கள். ஏன்னா அது வந்து உடம்பு குளிர்ச்சி மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு தாவரம். ஏன்னா அப்ப இந்த காலத்துல வந்து இந்த கிழங்க காய்ச்சி தூளாக்கி யூஸ் பண்றது வந்து மிச்ச கஷ்டம். அது நடக்கிற விஷயமும் இல்லை. ஆனா அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வந்து எபெக்ஸோரா நிறுவனத்தால அந்த கோரைக்கிழங்க தூளாக்கி ஒரு கேப்சூல் வடிவத்துல எங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டா தந்திக்கிறாங்க. அத வந்து எங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்றதால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இப்ப நாங்க அது நன்மைகளை கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, அதுல முதலாவது நான் சொல்ற நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது.
சரியா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறேன்னு சொன்னா நான் சொன்னேன் தானே ஆன்டிபயோட்டிக் சரியா பாருங்க. அதுல வந்து அந்த எங்களுக்கு எந்த விதமான காய்ச்சல் வந்தாலும் இந்த நட்ராஜ் சப்ளிமெண்ட் எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம். இப்ப அண்மை காலத்துல கூட இந்த சிக்கன் குன்யா சொல்லி காய்ச்சல் எல்லாருக்கும் வந்திருந்த அப்ப நான் அந்த நேரம் கூட நல்லா பார்க்கலுமா இந்த எங்களோட குரூப்புகள்ல கூட அந்த சிக்கன் குன்யாக்கன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் போட்டிருந்தா அதுல இந்த நட்ராஸ் வந்து முக்கிய இடத்தை வகிக்கிறார். அது மட்டும் இல்லாம அது மிச்சமே ஓடஸ் போட்டு அதோட பெனிஃபிட் ஃபீட்பேக் எல்லாம் நிறைய வந்தீங்கன்னா இந்த காய்ச்சலுக்கு நட்ராஸ் யூஸ் பண்ணதுல. மற்றது வலிப்பு, மனநோய், மாதவிடாய் பிரச்சனைகள் போன்ற இதுகளுக்கும் வந்து இந்த நட்ராஸ் வந்து சிறந்த ஒரு தீர்வா எங்களுக்கு அமைகிறார். அது மட்டும் இல்லாம பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு நல்லா பால் சுரக்கிறதுக்கு கூட ஒரு மருந்தா எங்களுக்கு இதை யூஸ் பண்ண இயலும். மற்ற பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதலுக்கு கூட இது ஒரு சிறந்த தீர்வா அமைகிற இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட். மற்ற இடுப்பு வலி, வயிற்று வலி, கர்ப்பப்பை புண்கள் போன்ற இதுகளுக்கும் வந்து இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட்டை எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். மற்ற தீராத தலைவலி குணப்படுத்த, செரிமான பிரச்சனை, அதை வயிற்றுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அஜீரணம், அந்த மாதிரி அந்த வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி இதுகளுக்கு கூட இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்றதால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மற்றது எடையை குறைக்கிறதுக்கும் அது எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். அது மட்டும் இல்லாம இந்த செரிமான பிரச்சனைகளுக்கு அது தீர்வு தரதால நல்லா பசிய தூண்டும். அந்த நட்ராஸ் யூஸ் பண்றதால நல்லா பசிய தூண்டுற ஒரு தன்மை அந்த நட்ராஸ்க்கு இருக்கிறேன். மற்ற இருமலுக்கும் நல்லா இருமல், சளி அதுகளுக்கு கூட இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். புண்களுக்கு கூட இந்த நட்ராஸ் கிழங்க வந்து பண்டைய காலத்துல அதை காய்ச்சி தூளாக்கி எடுத்த அந்த இதை வந்து புண்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்டை கூட எங்களுக்கு புண்களுக்கு யூஸ் பண்ண இயலும். சரியா இப்ப வந்து நாங்க இழைக்கிற பெனிஃபிட் எல்லாம் பார்த்தேன். இந்த பெனிஃபிட் மாதிரியே நானும் இந்த சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பர்சனலா எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்ப எந்த சொந்த ஃபீட்பேக் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புறேன். அதுல முதலாவது சொல்றதா இருந்தா காய்ச்சல். எனக்கு நான் காய்ச்சல் குடிச்ச என் சொந்த ஃபீட்பேக்கை தான் சொல்றேன். எனக்கு காய்ச்சல் வந்துச்சு, தடுமல், காய்ச்சல், மேல் கையெல்லாம் வலி, சரியான வருத்தம். அதுல வந்து நான் அந்த நேரம் இந்த காய்ச்சலுக்கு 2 நட்ராஸ் சப்ளிமெண்டோட ஒரு ஸ்பிருலினா யூஸ் பண்ணி குடிச்சு வந்தேன். நட்ராஸ் சப்ளிமெண்ட்டை வந்து நாங்க யூஸ்வலா பெண்டோல் எப்படி குடிக்கிறோமோ அது மாதிரி இந்த சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி வந்தேன். மாஷா அல்லா எனக்கு 2 நாள் ஆக்கோலே அந்த காய்ச்சல் எங்கேன்னு இல்லை. நல்ல மேலுக்கு கூட அந்த காய்ச்சல் வந்து போன மாதிரி ஒரு வருத்தம் இல்லை. அவ்வளோ ஒரு இதொண்டு இருந்துச்சு, ரிலீஃப் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அந்த இப்ப நாங்க சாப்பிடாம இருந்தா கூட அந்த காய்ச்சல் எனக்கு சோர்வடைஞ்சி அவ்வளோ வீக் ஆகுவோமே, அந்த வீக்னஸ் கூட இல்லாம நல்ல ஒரு ரிலீஃப் வந்து அந்த இது சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றதால எங்களுக்கு கிடைச்சு. இப்ப நாங்க பெனடோல் யூஸ் பண்ணோம்னு சொன்னா எப்படி அது வந்து உடனே எங்களுக்கு அதை பெயின் ரிலீஃப் எல்லாம் தரும். ஆனா அதோட சைடு எஃபெக்ட் எவ்வளவோ இருக்குது. ஆனா இதுல அப்படி இல்லை. எங்களுக்கு அதை உட்கொள்றதால எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லை, பயம் இல்லாம யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம எங்களோட பிள்ளைகளுக்கு கூட எங்களோட வீட்டுல எல்லாருக்கும் ஏதாச்சும் காய்ச்சல், தடுமல், அப்படி தலைவலி, அப்படி வயிற்று வலின்னு சொல்லி வந்தா கூட நான் இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்றது. எங்க வீட்டுல பெனடோல் யூஸ் பண்றதே இல்லை. இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்றது. மற்றது புண்களுக்கு கூட இந்த சில புண்கள் வந்து விஷுவல் அப்ளை பண்ணா எங்களுக்கு டக்குன்னு அது சோமாகுற அந்த நல்ல குணம் ஒன்று காண்ற விஷுவல் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். அது வந்து டக்குன்னு குணமாகுற. ஆனா சில புண்கள் இருக்கிற விஷுவல் அப்ளை பண்ணாலும் அந்த ஆறாம கொஞ்சம் வீங்கி பழுத்துக்கு வரும். அந்த மாதிரி புண்களுக்கு வந்து விஷுவல் எடுத்து அதுக்கு ஒரு நட்ராஸ் சப்ளிமெண்ட்டை உடைச்சி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு கட்டு போட்டுட்டு
நெக்ஸ்ட் டே அதை ரிமூவ் பண்ணா நல்ல ஒரு அப்படி ஒரு 2 பேனா செய்யக்கொள்ள அந்த பழுது அப்படியே ஆறிடும். அதுக்கு பிறகு நார்மலா ரிஷ் ஆயில் அப்ளை பண்ண இயலும். அது வந்து அதுவும் என் சொந்த ஃபீட்பேக் கொண்டு தான் நான் செஞ்சு பார்த்தது. இப்படி செஞ்சா நல்ல மயக்குமே, நட்ராஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் தானே, செஞ்சு பார்ப்போமா சொல்லி நான் அதை ரிஷ் ஆயிலோட அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி அது செஞ்சு பார்த்ததுண்டு. மற்றது வயிற்றுப்போக்கு கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி அப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுற டைமுக்கு ஒரு 2 நேரம் குடிக்க கொள்ளே அந்த வயிற்றுப்போக்கு நல்லாவே குணமடைகிறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த வயிற்றுப்போக்கு இதை யூஸ் பண்ணதால இன்னொருத்தட்ட இந்த ஃபீட்பேக்கை சொல்ல சொல்ல போயிட்டு அவங்க கூட ஒரு நல்லா நைட்ல அவங்களுக்கு அப்படி வயிற்றுப்போக்கு பிடிச்சி நைட்டு கால் பண்ணி கொண்டு அவங்களோட அந்த மருந்தால தாங்களே எனக்கும் என்று கேட்டு அப்படி வாங்கின டைம் கூட இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க கூட ஆர்டர் பண்ணி எடுத்திக்கிறேன். எனக்கு அது எங்களோட சொந்த ஃபீட்பேக்கால கூட இப்படி ஆர்டர்ஸ் வரதுக்கு கூட எங்களுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. மற்றது உடல் வலி. இப்ப சில நேரத்துக்கு வந்து வேலைகள் செஞ்சு அப்படியே நிறைய மன உளைச்சல் டைம்களுக்கு அப்படி ஒரு மேல் கை வருத்தம் வரும் தானே, அந்த மாதிரி டைமுக்கு நைட்டுக்கு தூங்க கொள்ள ஒரு 2 நட்கிராஸ் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணினா குடிச்சிட்டு படுத்தேன்னு சொன்னா மார்னிங் எழும்ப கொள்ள அந்த மேல் கை வருத்தம் எல்லாம் எங்கேயும் இல்லாம ஒரு நல்ல ரிலாக்ஸா எந்த வித இதுவும் இல்லாம ஒரு உற்சாகமா எலும்பக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு நல்ல ரிலாக்ஸ் வந்து விளங்கு அந்த அவ்வளோ ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுற அந்த 2 இதை குடிச்சிட்டு படுத்ததால ஏன்னா அந்த பெயின் எல்லாம் இல்லாம பெயின் வந்த மாதிரியே இருக்காதுமே இல்லை, அவ்வளோ நல்ல ரிசல்ட் உண்டு அந்த நர்கா சப்ளிமெண்டால எங்களுக்கு கிடைக்கிற. அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி எங்கட எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த எல்லாரையும் ஃபீட்பேக்கை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். மற்றது வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதலுக்கு கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கூட நல்ல ரிசல்ட் வந்து கண்டிக்கிறேன். அதுவும் பயமில்லாம யூஸ் பண்ணலும். இது நட்பாஸ் சப்ளிமெண்ட் வந்து பொதுவா நாங்க பெனடோல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் அந்த அந்த பெனடோல் யூஸ் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் இதை யூஸ் பண்ண இயலும். சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு வந்து கால் வருத்தம் அப்படி செல்ல கொள்ள கூட அந்த பெனடோல் கொடுக்காம நாங்க இதே ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்தேன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அதுல ஒரு நல்ல ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லையே, நட்ராஸ் சப்ளிமெண்ட் யூஸ் பண்றதால அந்த பெயின் இல்லாம போறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதால வேற வேற பெனிஃபிட்டும் இருக்குது உடம்புக்கு. அதனால பயம் இல்லாம யூஸ் பண்ணலும். பொதுவா பெரியாக்கள்னு சொன்னா 2 குடிச்சு சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொன்னா நான் 1 தான் கொடுக்கு. எங்கட சின்னவருக்கு வந்து 9 வயசு, நான் அவங்களுக்கு 1 கொடுக்குறேன். இப்படித்தான் நான் யூஸ் பண்ண அந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் ஃபீட்பேக் எல்லாம். ஓகே சிஸ்டர்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு கிளியர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தீனியா ஓகே தானே? என்ன சிஸ்டர் ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ. 4 லீடர்ஸ் இன்னைக்கு 4 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. எல்லாருக்குமே இது கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்கும் நீங்க சேட்ல போடுறீங்க எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. அப்போ நாங்கள் இதோட இந்த செஷனை முடிச்சு கொள்ளுவோம். அண்ட் மீட்டிங் செய்து தந்த இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமானியா மற்றது ரஞ்சனி இவங்கெல்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் செஷன். பட் 2 பேருமே நல்ல பெஸ்ட்டாக செய்திருந்தாங்க. அதே மாதிரி மற்ற லீடர்ஸ் அப்ஷானா தீனியா எல்லாருமே அவங்களோட பாட்டை வந்து பெஸ்ட்டாக செய்திருந்தாங்க. ஓகே, அப்போ இதோட நாங்கள் முடிப்போம். மீட்டிங் செய்த 4 லீடர்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.